சிந்திச்சு பாருங்க. எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி வருகிறார்கள். ஆனால் பல முறை நாங்கள் கேட்டுவிட்டோம், நீங்கள் எத்தனை தொழில் தமிழகத்தில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள், வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் கிடைக்கல. அத்தனையோ வேண்டுமென்று திட்டமிட்டு விளம்பரப்படுத்தி இன்றைக்கு ஆட்சி தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்மையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அங்கே வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லுகிறார். எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு போற காட்சி தொலைக்காட்சியில் காட்டுறான். இதுவே நாட்டு மக்களுக்கு முக்கியம். இதற்காக ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டி அந்த காட்சியை இந்த ஏழை மக்கள் பார்க்க வேண்டுமா? இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இவர் உடல்நிலை சரியில்லை, ரைட். திரு ஸ்டாலினுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லா போயிட்டு உடனே மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டார். அங்க போய் மருத்துவ சிகிச்சை பெற்று வரார். நலமோடு வர வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினோம், நாங்களும் வாழ்த்தினோம். ஆனா அங்க போய் ஒரு சீன் போடுறார். 2 நாள் கழிச்சு அங்க இருக்கிற அதிகாரிகள் அழைச்சி டிஸ்கஸ் பண்ணி உடனுக்குடன் இந்த அரசாங்கம் போட்ட ஆணையை அதை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு டிராமா! 18 நாள் போய் வெளிநாட்டில் உல்லாசமா இருந்தீங்களே, அப்ப எப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பார்க்க தெரியலையா? தமிழ்நாடு மக்களை நீங்க பார்க்கவில்லையே. 18 நாட்கள் வெளிநாடு போய் தங்கி இருந்தீங்களே, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களே, அப்பெல்லாம் அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, மக்கள் படுகிற துன்பம் தெரியல. ஆனா மருத்துவமனையில் போய் ஏதோ ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் ஆபத்து வந்த மாதிரியும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு அதை தீர்வு காண்கின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. அம்மா இருக்கின்ற பொழுது பல துறை இன்றைக்கு இருக்குது. ஆனா கல்வித்துறை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விளங்கினா அந்த நாடு வளரும், பொருளாதாரம் ஏற்றப்படும், அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும், அங்கே சட்ட ஒழுங்கு பேணி காக்க முடியும். அனைத்து வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அந்த கல்வியை கொடுக்க வேண்டுவதற்காக இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு, பள்ளி கல்விக்கு, உயர்கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறக்கப்பட்டது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று அதிகமாக பள்ளிகளை திறந்து கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. அதே போல உயர்கல்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 11 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.